சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். பாமகவில் நடக்கிற இந்த குளறுபடிகள், அதாவது ராமதாஸ் அவர்கள் வெளியில் பேசினதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை ஏற்கனவே புகைந்துட்டு இருந்தது. அது சரியாயிரும்னு நினச்சிட்டு இருக்கிற தருணத்தில் ராமதாஸ் அவர்கள் பகிரங்கமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் திரு அன்புமணி அவர்களோட ரியாக்ஷன் இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னால் தான் ரீட்ரேட் பண்ண விரும்புகிறேன். பாமக வீழ்ச்சியை நோக்கி போகுது. அதுக்கு யார் அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களே அந்த வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறார்கள். அப்பா பிள்ளை தான் இதை பெரும் முயற்சி எடுத்து பண்ணாங்க. இப்போ அப்பா பிள்ளை தான், அது பெரும்புங்க அப்பா, நோ டவுட். அப்போ அவங்க தான் வளர்ச்சிக்கு காரணம், அவங்க தான் அதில் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்க போகிறாங்க. தடைகள்லாம் இருந்தது, அது இப்போ நீங்கிருச்சு அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்கிறாரு. அப்போ தடை எப்படின்னு எதை சொல்கிறாருங்கிறத பார்க்கணும். அப்பாவையா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற பார்க்கணும். அவருக்கான மரியாதை இன்னுமே நிறையா இருக்கும், அதில் குழப்பம் இல்லை. ஸோ அது கட்சியாக அமைப்பு ரீதியாக எப்படி இருக்குங்கிறது வேறு. ஆனால் வாக்காளர்கள் ரீதியாக ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். கூட்டணிக்காக அவர்கள் எந்த கட்சியோடு போய் நின்று பேசினாலும் அவர்களுடைய பேர வலிமை, அதாவது எங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும். வெரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் அந்த கட்சியில் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் அவர் திரு ராமதாஸ் குறிப்பிடும்போது அன்புமணி அவர்கள் மேல் பகிரங்கமான சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. அது உண்மையா பொய்யாங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் அவர் தன்னோட தாய்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயங்கள்லாம் இங்கே பெரிதாக பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அவர் அதை மறுக்காத மாதிரி மறுக்கல பெருசா. ஆனால் தாய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை முன் வச்சுக்கலாம். நான் இப்போ நடந்துச்சா நடக்கலையானா நடந்திருக்கும் நான் சொல்ல வரேன். நான் அதில் ஒன்று வியக்கிறதுக்கு இல்லைன்றேன். நம்மவே நீங்கள் அப்பா அம்மாட்ட எப்படி பேசியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நான் எங்கள் அப்பா அம்மாட்ட எப்படி பேசுவேன். நிறைய சந்தர்ப்பங்களில் சண்டை போட்டிருப்போம். நிறைய சந்தர்ப்பத்தில் நான் எங்கள் அப்பா மேலே உட்காந்தா கீழே உட்கார்ற ஒரு ஆள், சரிங்களா? ஆனால் நானும் சத்தம் போட்டிருக்கேன், சும்மா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது அந்த அந்த ஏஜ் ஆகும்போது நம்ம வளர்றோம்ல, அப்போ அந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்திருக்கும். எல்லா வீட்லேயும் இருக்கும். கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்க, என் மூஞ்சில் முழிக்காங்க, பிள்ளைய நம்ம திட்டுவோம், பிள்ளைங்க நம்மளை முறைப்பாங்க. இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி ஃபேமிலி. ஸோ பாட்டில் தூக்கி அவங்கள அடிக்கிறதுக்கு எரிஞ்சிருப்பாரா அப்படின்னு அதை நான் சொல்லலை. இப்போ அதை எப்படி அதை புரிஞ்சுக்கலான்னா, அதே ஸ்டேட்மெண்ட்லேயே திரு ராமதாஸ் அவர்கள் மைக்கை தூக்கி தலையில் போடாத குறையா கீழே போட்டா அப்படின்னு. தலையில் போடலைங்கிறத நம்ம விஷுவலாக பார்த்தோம். அவர் தலையில் போடுறதுக்கு முயற்சி பண்ணலங்கிற விஷுவலாக பார்த்தோம். அவர் அந்த மைக்கை தூக்கி இப்படி போட்டார், டம்முன்னு போட்டார், கொஞ்சம் டம்முன்னு தான் போட்டார். கையில் வச்சுக்கிட்டு இருந்தார், கால் ஆடிக்கிட்டு இருந்தார், அப்படி டப்புன்னு இப்படி தூக்கி போடுறாரு. ஸோ தலையில் போடாத குறையான்னு சொல்லும்போது இதே மாதிரி ஒரு பாட்டில் ஒரு வீசி அடிச்சிருக்கலாம். அது கடுப்பில் நம்ம கையில் ஒரு கிடச்சா ஒரு பொருளை தூக்கிடுவோம்ல. லேடிஸ் நிறையா சமையல் பாத்திரங்கள் டமால் டமால் போடுவாங்க வீட்டில். எல்லாமே சத்தம் கேட்டால் குழந்தைகள் அப்பாலாம் புரிஞ்சுக்கணும், ரைட்டு மேடம் ரொம்ப டென்ஷன் போட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு சொல்லிட்டு அதை மாதிரி ஒரு பாட்டில் எரிஞ்சிருக்கலாம். அது அம்மாவை நோக்கியதா அப்படி நான் நினைக்கல. அப்படி யாருமே செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடுப்பில் ஒன்று கிடச்சா தூக்கிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும் நான் கருதுனேன். ஆனால் அது இந்த பாண்டிச்சேரி பொதுக்குழுக்கு முந்தின நாள் நடந்த விஷயம் இல்லை. அப்போ ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் உங்கள் வீட்டில். அப்போ நீங்கள் ஏன் வெளியே சொல்லலைங்கிறது தான் கேள்வி வருது. அப்போ டாக்டர் அன்புமணி ஒரு தவறான சாய்ஸ் அப்படின்னோ, அவருக்கு தலைமை பண்பு இல்லைனோ, அவர் இங்கே கொண்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? அதுக்கு நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் நாங்களாம் உங்களை நம்பி தானே பின்னாடி வந்தோம். இதுதானே அவங்களுடைய கேள்வியாக இருக்கும். அப்போ அதுதான் அடிப்படையான விஷயம். அவர் கெட்டவர் அப்படின்னா நீங்கள் தானே அவரை அறிமுகப்படுத்துனீங்க. இப்போ நல்லவர்னு சொல்கிற திரு ஜி.கே. மணியை நீங்கள் தானே மாற்றுனீங்க. ஜி.கே. மணி என்ன தப்பு செஞ்சாருன்னு மாற்றினாருன்னு சொல்லுங்கள். இவர் என்ன தப்பு செஞ்சாரு இவரை மாற்றுறீங்கன்னு சொல்லுங்கள். தலைவர் இல்லை, செயல் தலைவர்னு மாற்றிட்டீங்க. செயல் தலைவர்னா என்ன தகுதி குறைஞ்சிருது, தலைவர்னா என்ன தகுதி கூடிருது. அப்போ அந்த செயல் தலைவருங்கிற புதுசாக உருவாக்கினக்கான காரணம் என்ன? தலைவரை மாற்றணும்னு சொன்னது சௌமியா அன்புமணி அவர்கள் தான் அப்படிங்கிறது அவர் பேசின ஸ்டேட்மெண்ட். ஆமாம். அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்பீங்களா? இந்த கட்சி ஆரம்பித்த போது, வன்னியர் சங்கம் துவக்கின போது நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் நான் திருப்பி மேற்கோள் காட்டுறோம். நீங்களோ உங்கள் குடும்பத்தினரோ இந்த விஷயங்களுக்கே வரமாட்டோம்னு சத்தியம்லாம் பண்ணீங்க. நீங்கள் you made a promise. பட் அவர் சொல்றது என்னன்னா, எல்லாத்தையும் நான் அந்த கொள்கைகள்லாம் தளர்த்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்ப எதெல்லாம் தளர்த்திக்கிட்டீங்க? இங்க இருந்து பிரஷர் அன்புமணி அவர்கள் தரப்புல ஏற்கனவே நம்ம இயல்புல பார்க்கணும். எல்லா கட்சியுமே எல்லா கட்சியோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் அதிமுக திமுக கூட்டணி வச்சிருக்கு. மதிமுக 2 வருடம் கூட்டணி வச்சிருக்கு. 2 கம்யூனிஸ்டும் 2 வருடம் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா கூட்டணி மாறி மாறி வைப்பாங்கிற பேர் சொன்னா டக்குன்னு பாமக தான் 4 பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த அவதூறு பாமக மேல சுமத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காத மாற்றி வைக்காத கட்சிகள் திமுகவே பிஜேபி கூட வச்சிருக்கேன்.
ஸோ கூட்டணி வைக்காத கட்சியை மாற்றி, ஆனால் மாற்றி மாற்றி கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு ஒரு பேர் சொன்னால் டக்குன்னு பாமக மேலே வைப்பாங்க. அப்போ மகள் எழுதாங்க, மருமகள் எழுதாங்க, மகன் எழுதாருன்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கா நீங்கள் வந்து இதை பண்ணீங்கன்னா அப்புறம் வேறு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு கேள்வி வருமா வராதா? அப்போ டிஎம்கே உங்களை ப்ரெஷர் பண்ணிச்சு, அவங்க உங்களுக்கு கூட்டணி போனீங்க. ஏடிஎம்கே உங்களை ப்ரெஷர் பண்ணிச்சு, அவங்க அப்படி தானே உங்களுக்கு யோசிக்க தோணும். அப்போ வந்து நான் எனக்கு கொல்லி வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகன் அழுதாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால சரி நீங்கள் வந்து பிஜேபி கூட்டணி வச்சிங்க. அப்போ என்ன பிரச்சனைக்காக நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னீங்க? அவர் வந்து எனக்கு வாழ்வா சாவா பிரச்சனைன்னு கூட்டணி வைக்க சொன்னார். நீங்கள் ஏடிஎம்கே ஒரு கூட்டணி வைக்க சொன்னீங்கல்ல, நான் ஏடிஎம்கே தான் போக விரும்பினேன். நீங்கள் எதுக்காக போட முடியும்? உங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருந்துச்சு? இவருக்கு பிஜேபி ப்ரெஷர் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே ப்ரெஷர் பண்ணிச்சா? ஸோ இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள நடக்கிற சாதாரணமான தகவல். இது வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து முன்வைக்கிறாரு. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துருச்சு, இப்போ நீங்க என்ன செய்வீங்க? இது நேச்சுரல் அலையன்ஸ். இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி யாருக்காக நீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னீங்களோ அவர்களே ஒரே பக்கம் வந்துட்டாங்களே. பொதுவா வெளியில பேசப்பட்ட அன்புமணி அவர்கள் மேல வழக்கு இருக்கிறதுனால தான் பிஜேபியோட போய் இணையறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டுங்க. அந்த பிரஷருக்கே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கேக்கு உங்களுக்கு என்ன இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே உங்களுக்கு என்ன இருந்துச்சு சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்தாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. 10.5% வந்து ஒதுக்குனதுனால அந்த ஏடிஎம்கேயோட கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸா இருக்கும்னு அவர் நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 10.5 இன்னைக்கு அமல்ல இருக்கா? இல்ல அமல் இல்ல. பட் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே வந்து திரு ஓபிஎஸ் என்ன பிரச்சாரம் பண்ணார், அன்னைக்கே திரு ஆர்பி உதயகுமார் என்ன பிரச்சாரம் பண்ணார், அன்னைக்கே திரு செல்லூர் ராஜு, திரு ராஜஞ்செல்பா சவுத்தில் கூடிய லீடர்ஸ் போறாங்க. என்னைக்கு அதிமுக ஆட்சி இருந்தவர் 2021 தேர்தல் என்ன பண்ணாங்க? இது சும்மா நாத்துக்குன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? யாருக்கா இடஒதுக்கீடு பலன் கிடைச்சிருக்கா? நீங்க சொல்லுங்க. இல்ல கிடைக்கல. அப்புறம் ஆனா பண்ணது வந்து இவங்களுக்காக தான் அப்படிங்கிறது தெரியும்ல. நான் என்ன சொல்ல வரேன், இந்தாங்க உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க, சந்தோஷமா நான் எந்திரிச்சு போயிட்டேன். உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தது நான் தான் சொன்னேன் சரின்னு சொல்லுவீங்களா? கையில காசு வாயில தோசை. உங்களுக்கு புரியுங்களா? நான் சொல்றேன், நான் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டேன், சந்தோஷம் முடிஞ்சதா? கிடைக்குமா 1 கோடி? 10.5 எடுக்க சொல்லுனா ஆச்சா? அப்ப மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது? இது ஏன் நடக்கல? 7.5% எப்படி வந்துச்சு? இது ஏன் வரல? நீட்ல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 கொடுத்தோம்ல, அது எப்படி இன்னைக்கு அமல்ல இருக்கு? அது ஏன் சேலஞ்ச் ஆகல? இது எப்படி சேலஞ்ச் ஆச்சு? ஏங்க நீங்க வந்து நான் சொல்லி டாக்டர் ராமதாஸோ டாக்டர் அன்புமணியோ திரு ஏபிஎஸோ யார் கிரெடிட் எடுக்க விரும்புனாங்க? இன்னைக்கு அது கிரெடிட் எப்படி இருக்கு? அப்ப எனக்கு நடந்தா தான் நாங்கள் கிரெடிட் எடுக்க முடியும். நான் செஞ்சேன்னு திரு கருணாநிதி அவர்களும் திரு எடியூரப்பா அவர்களும் நினைக்கிறேன் நாட்டுறாங்க. 2 பேரும் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றி காவிரி தண்ணி வந்துருச்சுன்னாங்க. வந்துச்சு என்ன? அங்கே சர்வஞர் சிலையை தமிழ்நாட்டில் திறக்கணும், திருவள்ளூர் சிலையை பெங்களூரில் திறக்கணும், நம்ம இன்னும் தண்ணியை வந்து ஒரு குடத்தில் ஊற்றணும். தண்ணி அப்படி வருமா என்ன? இங்கே மவுண்ட் ரோடில் வந்து 2 சிலை, நீங்கள் குதிரை சிலை நீங்கள் பார்க்கலாம். மவுண்ட் ரோடில் ஜெமினி பிரிட்ஜில் 2 பக்கம் 2 குதிரை சிலை, ஒரு இளைஞர் பிடிச்சி நிற்பார். அந்த கீழே சிலையில் என்ன பார்க்க, அப்புறம் வாசகத்தை மாற்றினா, இதை முதல் ஒரே ஆள் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட நான் மட்டும்தான். இன்னைக்கு வாசகத்தை மாற்றி வச்சிருக்காங்க. எதுக்காக நீங்கள் போய் பார்க்கணும்? தமிழ்நாட்டில் குதிரை ரேஸ் நிறுத்தப்பட்டதன் அடையாளமாக இருக்கு. நிறுத்தப்பட்டிருக்கா இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு குதிரை ரேஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. 2 பக்கம் சிலை வச்சாச்சு, குதிரை ரேஸ் நிறுத்தப்பட்டதன் அடையாளமாக. குதிரை ரேஸ் நிப்பாட்டிருக்காங்களான்னு பாருங்க. அப்புறம் எப்படி அறிவிக்கப்பட்டதன் அடையாளமாக மாற்றிட்டாங்க. அப்போ அறிவிச்சா முடிஞ்சதான்னு கேட்குறேன். அப்போ டாக்டர் கேட்கட்டும், சின்னவர் கேட்கட்டும், திரு இபிஎஸ் கேட்கட்டும், எல்லாரும் கிளைம் பண்ணிக்கிட்டோம். நடைமுறையில் இருக்குதா? இது இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப இது வந்து உட்கட்சி பூசல் இல்லை வந்து ஒரு உறவுல இருக்க சிக்கல். உட்கட்சி பூசலே கிடையாது, குடும்ப பூசல் மட்டும். அதான் குடும்ப பூசலாவே இருந்தாலுமே வெளியில இன்னொரு விமர்சனம் என்ன இருக்குன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பிஜேபி தான் கட்சியை உடைச்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனம். இவங்க வந்தா லாபமா இல்லையா? நீங்க ஏடிஎம்கே விட அதிகமா இவங்க பிஜேபி தான் டிராவல் பண்ணிருக்காங்க. 2014 இவங்க பிஜேபி கூட இருந்தாங்க, 2024 இவங்க பிஜேபி கூட இருந்தாங்க, 2021 பிஜேபியும் இருக்கிற அலையன்ஸ்ல இருந்தாங்க. பிஜேபி கூட என்னைக்கு முரண்பட்டாங்க உங்களுக்கு புரியுங்களா? பிஜேபி அப்புறம் என்ன பிஜேபி உடைக்கணும்னா எதுக்கு உடைக்கணும்? இன்னைக்கு தேதிக்கு பிஜேபி நீங்க 2 கட்சி மட்டும் தனியா பாத்தீங்கன்னா பாமகவோட பிஜேபி பெரிய கட்சி. இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா அதுல ஏன் உடைக்கணும்? அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஓட் பேங்க், அந்த கம்யூனிட்டி பேங்க் வந்துட்டு சிதற வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடா இருக்கும். அவங்க நாங்க விடுதலை சிறுத்தைகளோட ஓட் பேங்க் சிதற வச்சாங்க, காங்கிரஸ் திமுக சிதற வச்சாங்கன்னு அர்த்தம் இருக்குங்க. அவங்க எதிர இருக்காங்க, கூட இருக்கிறவங்க ஓட் பேங்க் எங்க குறைக்கணும்? இன்னைக்கு வந்து 2024 ஒருத்தர் ஏடிஎம்கேனாரு, ஒருத்தர் பிஜேபினாரு. ஆனா பிஜேபி கூட தான் கடைசியில் கூட்டணி வச்சாங்க. ஆச்சா 2026 ஏடிஎம்கே பிஜேபி ஒன்னா இருக்கு. பாமக இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்க கூட வர்றது தான். இல்லாட்டி வந்து விஜய் கூட போகணும், திமுக கூட போக முடியாது, விடுதலை சிறுத்தைகள் வெளியே வராம. அப்போ வந்து என்ன வாய்ப்பு? தன்னால கூட வர்றவங்களுக்கு நீங்க பலமா இருக்கணும்னு நினைப்பீங்களா, பலவீனமா இருக்கணும்னு நினைப்பீங்களா? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இது லாஜிக் ஏதாவது இருக்குதா? என் பையன் இவன் தான் என் வாரிசுன்னு பையனுக்கு எழுதி கொடுத்தாங்க, பையனை வந்து அடிச்சு கொல்ல பார்த்தாங்கன்னா என்ன கணக்கு? அவன் தான் வாரிசுன்னு அவனை வளர்த்துல விடுவாங்க.
அவன் கூட அக்ரிமெண்ட் போட்டு அவனுக்கு தான் சொத்து பத்தணும் அக்ரிமெண்ட் எப்படி கொல்ல பார்ப்பாங்க? மேபி புரியலையே. அப்ப போன மாநிலங்களவை தேர்தலில் வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கலாம் பிஜேபி வந்து ஜெயிக்க வாய்ப்பு இல்ல, ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை நம்ம கூட்டணி வச்சா ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு மக்களவை தேர்தலில். சோ அந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து பிஜேபி ஒதுக்கி இருந்திருக்கலாம் இல்லையா? இல்ல அதான் இப்ப பிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்திருந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிறது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதை முன்னாடி வைக்கிறேன். எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு பிஜேபி சேர்ந்தா கூட ஜெயிச்சிருக்க முடியும். இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு நீங்க என்ன சொல்வீங்க? திரு விஜய்கிட்ட போய் கேளுங்க, நான் தான் முதலமைச்சர் பாரு, அவங்க கட்சிக்காரங்க தானே சொல்லுவாங்க. நடந்ததான் தானே பார்க்கணும். திரு சீமான் தமிழ்நாட்டை தலையில மாத்த போறேன்றார், நடந்தா தானங்க. எல்லா கட்சியும் நான் ஜெயிப்பேன் தானே சொல்லுவாங்க. தோக்கறக்கா அவர் கட்சி. நான் சொல்றேன், திரு அன்புமணி ராமதாஸ் பிஜேபி அலைன்ஸ் வச்சார், தோக்கறக்கா வைப்பாரா? அவருடைய மனைவி எலெக்ஷன் நிப்பாட்டினார், தோக்கறக்கா வைப்பாரா? என்ன நீங்க எல்லாருமே ஜெயிக்கிறது தானங்க வைப்பாங்க. அதுல கணக்கு ஒண்ணு தப்பாகலாம் சரியாகலாம். நான் கேட்கிறேன், டாக்டர் ஐயா வந்து எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியாச்சா? இப்ப 80 எம்எல்ஏ இருக்காங்களா? டாக்டர் 21 கூட்டணி வச்சார்ல, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? நின்று புறம் ஜெயிச்சாரா? அப்ப 24 வந்து முடிவு மாத்திட்டாரு டாக்டர் அன்புமணி எடுத்தது. 21 நீங்க எடுத்தீங்களா? அதுவும் எடுக்கலையா? அதே சொல்லுங்க. 21 எடுத்த முடிவு வந்து நீங்க ஸ்ட்ரைக் ரேட் என்ன 100-ஆ? பட் இவர் எடுக்கிற முடிவுகள்லாம் இங்க சரியா இருக்கா அன்புமணி அவர்கள்? ஏன்னா இப்ப இங்க யார் சரி யார் தப்புங்கிறது கட்சிக்கு நட்டம் சொல்ல வர. இங்க வந்து வக்புக்கு எதிராக வந்துட்டு பிஎம்கே எம்எல்ஏஸ் ஓட் பண்ணிட்டு அங்க வந்து அவர் பாய்காட் பண்றாரு அப்படிங்கிறப்ப இவர் என்ன ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாருன்னே தெரியல. அது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. பல கட்சிகள் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஏடிஎம்கே இந்த மாதிரி. உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட திமுக எதிர்த்தது. அப்ப கலைஞர் இருந்த பீரியட். ஆனா ஆதரிச்சு ஓட்டு போட்டுச்சு. ஜெயலலிதா பீரியட், ஜெயலலிதா இங்க முதலமைச்சர், கலைஞர் இங்க உயிரோடு இருக்கிறார். அவர் வந்து இங்க திமுக வலுவா இருக்குது. அல்லது சில்லறை வர்த்தக அந்நிய கூடாது ஓட்டு வந்து ஆதரவா போட்டு. இன்னைக்கு திமுக போய் செக் பண்ணி பாத்துங்க, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலுக்கு ஆதரவா ஓட்டு போட்ட கட்சி திமுக. அணு ஒப்பந்தம் 1, 2, 3 ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் கூடவே கூடாது அப்படின்னு சொன்னாரு கலைஞர். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வெளியே போனோடனே அப்புறம் நிலைப்பாடை மாத்தினார். அப்புறம் அதுக்கு ஆதரவா ஓட்டு போட்டார். அப்ப என்ன சொன்னாரு? அணுசக்தி ஒப்பந்தம் வேணுமா என்றால் வேணும் தான், ஆட்சி இழக்கிறாளுக்கு வேணுமானா வேண்டாம் அப்படின்னாரு. இப்ப ரிட்டர்ன் நிலைப்பாடு எல்லா கட்சியும் எடுத்திருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து எதிர்த்து வாக்களிக்காம வெளிநடப்பு பண்ணிருக்காங்க. மாத்தி அதுல என்ன இருக்கு உங்களுக்கு? இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தானங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நமக்கு வந்து ஆதரிச்ச மாதிரி இருக்கணும், ஆதரிக்காத மாதிரி இருக்கணும். இது ஒரு நிலைப்பாடு தானே. இப்ப இதோடைய தாக்கம் வந்துட்டு அடுத்ததா தேர்தல், இன்னும் ஒரு 10 மாசத்துல தேர்தல் நேரம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. எப்படி இருக்கும்? இப்ப பாமகவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி. அவங்க வந்து பார்கெனிங் பவர் they are losing it. அது unless until இன்னொரு 10 மாதம் இருக்கிறதுனால அதுக்கு இடையில ஏதாவது சரி பண்ணி ஏதாவது பண்ணிட்டு வந்தாங்கன்னா தவிர, இன்னைக்கு வந்து தாவேகா மாதிரி, நாம் தமிழர் மாதிரி புதிய கட்சிகள்லாம் எழுச்சியோடு உருவாக்கிட்டு இருக்க தருணத்தில் இருக்கிற கட்சி தன்னுடைய செல்வாக்கு குறைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய துரதிர்ஷ்டவசமான. இப்போ அன்புமணி அவர்கள் பேசுறப்ப பொருளாளர் அவர் வந்து நீக்கி இருக்கிறாரு. இவர் வந்து பொருளாளர் இல்ல, நீக்கப்படல, அவங்க தான் இருக்காங்க, திலகமா தான் பொருளாளர் இருக்காங்கிறத சொல்றாங்க. நாளைக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல பிரச்சனையாகும். ஏடிஎம்கேக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஞாபகம் இருக்கும். நான் வந்து பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. பொருளாளர் நான் தொடர்றேன்னு திரு ஓபிஎஸ் சொன்னார். பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பொதுக்குழுல யார் தேர்ந்தெடுக்க அப்படி தான் நிற்பாங்க. அப்போ வந்து 2 பேரில் யாராவது ஒருத்தர் தாங்கிற உறுதியாகும். அன்லஸ் அன்டில் தே காம்ப்ரமைஸ் தெம்செல்ஃப், அப்பாவும் பிள்ளையும் காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா இது எல்லா இடத்துக்கும் ஃப்ரீசிங்கில் போய் நிற்கும். ஏற்கனவே அங்கீகாரம் பெற்ற கட்சி இல்லை, அதனால் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை. ஆனால் பேங்க் அக்கௌண்ட் வந்து எல்லாமே நிற்கும். அப்போ வந்து புதிய பாமக அப்படின்னு ஏதாவது ஒரு போட்டு ஏதாவது உருவாக்கினா தான் உண்டு. இது வந்து கட்சியில் நடக்கிற பிரச்சனை. அதுக்கு அவங்க எப்படி வந்துட்டு ஃபியூச்சர் இருக்குங்கிறத பற்றி பேசலாம். பட் வாக்காளர்கள் எப்படி வந்து மாறுவது? அவங்க நான் கட்சி வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துரும். கட்சி வந்து அப்பா பிள்ளை சமரசம் ஆனாலும் ஆயிடுவாங்க. ஆனால் டாக்டர் ஐயாவே குறிப்பிட்டது போல உடைந்துருச்சு கண்ணாடி உடைஞ்ச பிறகு நீங்க ஒட்ட வச்சா கூட அது உடைஞ்ச கண்ணாடின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ வாக்காளர்கள் வந்து பாமக நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிறைய குறைஞ்சிட்டாங்க. நிறைய அந்த ரீசன்ட் டேஸ்லேயே அவர் வந்து டாக்டர் ஐயாவே வந்து ஒரு தொண்டர் எழுதிய கடிதம் அப்படின்னு ஒருத்தர் படிக்க வச்சார். அந்த படித்த போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து 2 கோடி வன்னியர்கள் வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க, இனிமேல் யாரை நம்பி நம்ம நிற்கிறது தெரியாமல் இருக்கிறாங்கன்னு அதில் ஒரு வரி வரும். அதுதான் அவர் தெரிஞ்சோ தெரியாமல் அதை படிக்க வச்சாரு. ஓட்டு வெளியே போங்கிறதுக்கு அதான் அவர்கள் வந்து சீமானை நோக்கியோ பாஜக நோக்கியோ விஜய் நோக்கியோ போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு.